சிறகடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவும் முத்துவும் கிருஷ்ய பாட்டியை பார்த்த விஷயத்தை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எதையோ உண்மையை வந்து நம்மள்ட்ட மறைக்கிறாங்க. அதனால தான் அவங்க பொண்ணுக்கிட்ட கிருஷ்யை விட்டுட்டு போகிறதா சொல்லிட்டு அவங்களும் வந்து காணா போயிட்டாங்க. ஆனால் அவங்க பொண்ணு வந்து வெளிநாட்டுலலாம் இல்லை போல், இங்கே தான் இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிருஷி விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. எல்லா உண்மையும் வந்து ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு நாள் தெரிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து ரோகிணிக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயம் வருது. இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்காங்க. இருந்தாலும் முத்துக்கும் மீனாக்கும் ரோகிணி மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்தோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி பைக்கில் வரும்போது பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருண் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தப்பு தப்பாக வந்து பேசியிருப்பாங்க. இதை வந்து அப்படியே மாற்றி அருண் வந்து சீதா கிட்ட அருணை தான் வந்து செல்வம் வந்து தப்பாக பேசியிருக்கதா வந்து சீதா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் முத்துக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். அதனால முத்து வந்து சீதா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து, நான் வந்து உன்னை கூட பிறந்த தங்கச்சியாக தான் என் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். ஆனால் உன் ஹஸ்பண்ட் வந்து அப்படி பார்க்கல. என் ஃப்ரெண்டு எனக்கு ஒன்றுனா அப்படி ஓடி வருவான், ஏதாவது ஒன்றுனா அவன் தான் வந்து நிற்பான். ஆனால் அவனே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் சரியில்லை, சொல்லி வை. இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது நடந்துச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதுக்கப்புறம் அருணுக்கும் முத்துக்குள்ள பிரச்சனை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.